இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா குழம்ப கரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருவடகம் சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 தக்காளி பழம், 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா குழைய வதக்கி விட்டுக்குங்க. இந்த குழம்புக்கு வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டோம், இப்படி தான் வைப்போம். நல்லா இப்போ குழம்பு கொதிச்சு வரட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. வெங்காயம் பூண்டு சேர்க்கலையே நல்லா இருக்குமான்னு நினைக்காதீங்க, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மாங்காயை போட்டு ஒரு பாதி அளவு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு, ஒரு 1/4 கப்பு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க மீன் இதில் சேர்த்துக்கும். நான் இன்றைக்கி பாறை மீன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எல்லா வகையான மீன் இதை செய்யலாம். ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாக. இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி